ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லேடி பாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்தியாவில் மோஸ்ட் ஃபேமஸான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், குயிக்காகவே செஞ்சிடலும். நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தானே இது. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்காகவே நான் எடுத்துக்கிறது ஒரு க்ளே பொட்டோண்டு. ஸோ நீங்களும் அது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொட்டை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு அவங்க நார்மலாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெயில் நான் செஞ்சேன், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இது கூட நிறையவே ட்ரை சில்லி சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கொள்ளணும். ஸ்பைஸ் மிச்சம் தேவையில்லைன்னு சொன்னால் இந்த காஞ்ச கொச்சிக்கோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தோலை மட்டும் போடுங்க. நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கலருக்காக வேண்டி கொஞ்சமாக சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நார்மலாக இதை ப்ராய்லர் சிக்கனில் செய்வாங்க. ஸோ தட் வந்து சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு டிரெக்டாக சிக்கனை இதுலேயே ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது கறி சிக்கன். ஸோ அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நான் அதில் உப்பு மஞ்சள் போட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை தான் நான் இப்போ இந்த ஆயிலில் சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கொள்வோம். நார்மல் ப்ராய்லர் சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது தண்ணி ஓடும். ஸோ நீங்கள் அதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்றாவே நல்லா வெந்து வந்துடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி குக் பண்ணின சிக்கன் தான். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிரட்டி கொள்கிறேன். அண்ட் இப்போ இது கூட சாப் பண்ணி வச்சுக்கிற அனியன் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கூடையாகவே வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற முட்டுக்கும் நல்லா வதக்கி கொள்ளணும். ஸோ இதை இப்போ ஒரு லிட் போட்டு மூடிட்டு 5 to 10 மினிட்ஸ்க்கு மாதிரி குக் பண்ணி எடுப்போம். அண்ட் இப்போ இது கூட கோகோனட் சேர்த்துக்கொள்ளணும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிலும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிரேட்டட் கோகோனட் ஒரு 1 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்வோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லாவே வெந்திருக்குது. கூடவே வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. அவ்வளோதான், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிட்டு. நாங்கள் நார்மலாக குக் பண்ணுற சிக்கன் கறியை விட இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். மசாலாஸ் குறைவாக ஆட் பண்ணுவோம், பட் டேஸ்ட் வைட் சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெசிபியில் உங்களைய சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.